ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 1 17 வசனம். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை தம்முடைய வெளிப்பாட்டின் அறிவுக்குள்ளே வாழவும் நாம் அனுதினமும் அந்த வெளிப்பாட்டின் அறிவை நம்முடைய வாழ்விலே செயல்பாட்டிலே கொண்டு வரவும் தேவன் விரும்புகிறார். இந்த வெளிப்பாட்டு அறிவு, த ரெவலேஷன் நாலேஜ் என்பது தேவனிடத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் விசுவாசியின் ஆவிக்கு நேரடியாய் தெரிவிக்கப்படும் ஒரு தேவனுடைய ஒரு தெய்வீகமான உண்மையாய் அது இருக்கிறது. அது மனுஷருடைய தர்க்கத்தையும் இந்த 5 அறிவையும் கடந்து இந்த உலகத்தில் நவீன கால விசுவாச வார்த்தைகளை கடந்து அது விளங்குகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு 5 அறிவையும் வெளிப்பாட்டு அறிவையும் நாம் ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? 5 அறிவை விட உன்னதமான ஒன்று தேவனானவர் நமக்கு கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டு அறிவாய் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, தேவனுடைய ஜெயமான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நாம் வார்த்தையின் வடிவிலே, வார்த்தையின் வழியாய் நம்முடைய ஆவியிலே அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆதாம் விழுந்த பொழுது அந்த ஆவி தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்தது. அவன் 5 புலன்களினாலே நடத்தப்படுகிற ஒரு மனுஷனாய் அவன் மாறினான். ஆனால் தேவனானவர் மீண்டுமாய் அதை தம்முடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் திரும்ப அதை கொண்டு வந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாய் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த தேவன் கொடுக்கிற நித்திய உண்மைகள், இந்த நித்திய உண்மைகள் தான் நிரந்தரமானது. The eternal truths are very important than the facts. இந்த உலகத்தில் இருக்கிற உண்மைகளை விட சத்தியம் தான் மேலானது. தேவன் நம்முடைய ஆவியிலே கொடுக்கிறவைகள் தான் சத்தியம். உங்கள் சூழ்நிலைகள் அல்ல. 5 புலன்கள் என்ன சொல்லுகிறது? உன் பிரச்சனை பார் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய உண்மை, வெளிப்பாட்டு அறிவு என்ன சொல்லுகிறது? நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்களும் உலகத்தை ஜெயிக்கலாம் என்பதாக. இன்றைக்கு அந்த அறிவு இல்லாததுனாலே தான் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் முன்னே கடந்து போக முடிவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எப்படி நமக்கு ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் மேப்பை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு தொடர்ச்சியாய் வழி காட்டுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். அதே போலத்தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு அவருடைய வழிகளையும் திட்டங்களையும் அவருடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். That revelation knowledge is very important to every child of God. அது இல்லாத பட்சத்தில் நம்மால் தேவனுக்குள்ள ஒரு நாளும் வளர முடியாது. ஏசப்பாடத்தில் கேளுங்க, நமக்குள்ள வளர வேண்டும். உம்முடைய ரகசியங்களை என் ஆவிலே தாரும், நாம் அறிந்து கொள்ளுகிற கிருபைகளை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்போம். தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய தயவுக்காய் நன்றி. உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் வெறுமனே அல்லேலூயா, நாங்கள் 5 புலன்களையும் அந்த சார்ந்த அறிவை பற்றி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாத அந்த நிலைமையை நாங்கள் உணர கிருபை செய்வீராக. எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்வு, ஆசீர்வாதம், கிருபைகள் ஆவியிலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள, அந்த நித்திய சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.